இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 34, இளையாமை. குறள் எண் 333. அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அதற்குவ ஆங்கே செயல். அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அதற்குவ ஆங்கே செயல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், நில்லாத இயல்புடைய தன்மையுடையது செல்வம். அதனை பெற்றால் அதனால் செய்யப்படும் அறங்களை அப்பொழுதே செய்க என்கிறார். அதாவது நிலைத்து நில்லாத தன்மை படைத்தது, தன்மையினை உடையது செல்வமாகும். அதனை பெற்றால் செய்யப்பட வேண்டிய அறச்செயல்களை அப்பொழுதே செய்து விடுக என்கிறார். இல்லை என்றால் செல்வம் எப்போது வெளியே போகும் நம்மை விட்டு என்பது தெரியாது. அதனால் அப்பொழுதே அந்த அறச்செயல்களை செய்து விடுக என்கிறார். அப்போ எந்த அளவுக்கு செல்வம் நிலையில்லாதது என்பதை அற்புதமாக உணர்த்தியுள்ளார். ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு விதமாக உணர்த்தியுள்ளார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மாணவ செல்வங்களே, கல்வி ஒன்றுதாங்க நிலைத்து நிற்கக்கூடிய செல்வம். கல்வி அதுதான் நேற்று சொன்ன கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த கல்வி மட்டும் நிலையானது. அதை உங்களை விட்டு உங்களுடைய உடம்பு உயிர் இருக்கும் வரையும் கல்வி உங்களை சார்ந்தே இருக்கும். உங்களை விட்டு செல்லவே செல்லாது. அதனால் கல்வியினால் நீங்கள் எதையும் அடையலாம், எதையும் சாதிக்கலாம். மாணவ செல்வங்க, இந்த அதிகாரம் உங்களுக்காகவே அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்றியிருக்கிறார் என்று எனக்கு தெரிய வருகிறது. அதனால் படிப்பில் தங்கள் கவனம் சிதறக்கூடாது. படிப்பு ஒன்றே நம்முடைய கவனம் என்ற எண்ணத்தில் படிப்பில்தான் நம்முடைய கவனமே இருக்க வேண்டும். நல்லா முன்னேறுங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். திருவள்ளுவர் குறளை தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.